எல்லாருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தான் தலைமை என்று அதை நிரூபிப்பதற்காக தன் கூட இருக்கக்கூடிய சகாக்களுக்கு மாதம் மாதம் பணத்தை கொடுத்து உடன் வைத்திருக்கிறார். அது வச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப உங்களை நம்பி ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வர தயாரா இருக்கா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம் தான் இருக்கிறது. எத்தனை கட்சிகள் உங்களுடன் கூட்டணிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த கட்சியை தற்போது வரை இறுதி செய்திருக்கிறீங்க? அதற்கு உங்களால் விடை சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கோசரம் ஒரு பக்கம் உதயகுமார் அவர்கள் ஒரு பக்கம் சம்பந்தம் இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கம் அந்த மெயின் ரோடு ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள், மெயின் ரோடு ஜெயக்குமார் அண்ணன் அவர் பாட்டுக்கு அவர் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. அதை விட இன்னொரு பக்கம் விசுவாசம் என்றால் எந்த கடையில் விற்குது என்று கேட்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் அவருடைய மகன் ராஜ் சத்யன் அவர்களும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் இந்த காணொலியை பதிவு செய்யறோம். முதல்ல கட்சிக்கு தலைமை நீங்க அப்படின்னா அந்த தலைமையை நிரூபிச்சு காமிங்க. 10 தேர்தலில் தோல்வி, 10 தேர்தலில் தோல்வியை சந்திச்சுட்டு இன்னும் நான் தான் தலைமை, ஒற்றை தலைமையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக தர்ம யுத்தம் நடத்தினாரு? எதற்காக நடத்தினாரு? அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நடத்தினாரா? இல்ல முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாரா? எதுவுமே கிடையாது. தொண்டர்கள் கட்சியினுடைய உச்சபட்ச பதவிக்கு வர வேண்டும், அந்த சட்டத்திட்ட விதிகளை நீங்க மாற்றக்கூடாது என்பதற்காக தான் பண்ணாரு. சரி, நீங்க தனியா அவர் நான் கட்சியிலிருந்தே வெளியேற்றிட்டோம், அவர் கட்சி வேஸ்டியே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை இடைஞ்சல்கள் பண்ணீங்க. அத்தனையும் தாண்டி இன்று கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா அவர்களுடைய தளபதியாக இருந்த, அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கின்ற, 1.5 கோடி தொண்டர்களுடைய தலைவராக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3வது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். ஒருவேளை கட்சி கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தனியா இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறாரு அப்படின்னா அவரு பின்னால ஒரே ஒரு தொண்டராவது போவாங்களா? இன்னைக்கு கட்சி உங்ககிட்ட இருக்கு, சின்னம் உங்ககிட்ட இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள் பூரா உங்ககிட்ட இருக்காங்க, மாவட்ட கழக செயலர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க, 3500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னு சொல்றீங்க. இத்தனை பேத்த வச்சும் கூட உங்கள்கிட்ட கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வருவதற்கு யாருமே இல்லை. யாராவது வருவாங்களா? உங்களோட தலைமை யாரும் ஏத்துக்கல, அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ன்றவரு அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த கட்சியை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. அவரு கூட கூட்டணிக்கு போதனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது என்று இந்த கட்சி அங்க வரல. மறுபக்கம் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்துல நம்ம பெருசா எடுத்துக்கிற வேணாமா? அப்புறம் எதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க? விளக்கம் ஏன் கொடுக்குறீங்க? விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு வேற வழி இல்ல. உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல. அப்ப விமர்சிக்கணும். யாரை விமர்சிக்கிறது? திமுகவை விமர்சிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ரகசிய உறவுல இருக்கீங்க. நேத்து கூட எங்களுடைய கழக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் அந்த பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். திமுகவுடைய வப்பாட்டி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையில. திமுக என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி தலையாட்டக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அவர் கூட பயணிக்கக்கூடிய நீங்க எல்லாருமே திமுகவை விமர்சிக்க மாட்டீங்க. இன்னொரு பக்கம் பாஜகவை விமர்சிக்கலாம்னு சொல்லி பார்த்தா விமர்சிக்க முடியாது. ஏன்னா இடி ரைடு வந்துடும், இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும், ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டுருவோம். அதனால அங்கேயும் விமர்சிக்க முடியல. வேற யாரை விமர்சிக்கலாம்? சரி, ரைட். அப்ப கழக ஒருங்கிணைப்பாளரை விமர்சிப்போம்னு சொல்லி விமர்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் கழக ஒருங்கிணைப்பாளரை விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்காக, அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு விழுகக்கூடிய வாக்காகத்தான் இருக்குமே ஒழிய எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பதை தெரிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆர்பி உதயகுமார் அவர்கள் கடைசியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது 2021 தேர்தலாக தான் இருக்கும். அதற்கும் காரணம் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தான். இன்னைக்கு சொல்றீங்க கழக ஒருங்கிணைப்பாளர் கட்சி வேஸ்டி கட்டக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கழக ஒருங்கிணைப்பாளர்கள் கையெழுத்து போடாம சட்டமன்ற உறுப்பினராக ஆனீங்களா? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கழக ஒருங்கிணைப்பாளர்கள் கையெழுத்து போடல அப்படின்னா இவங்க எல்லாம் தேர்தலில் போட்டிட்டு இருக்க முடியுமா? அப்ப நீங்க எல்லாம் ரோசக்காரங்க தானே. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது உங்களோட பதவியை பூரா ராஜினாமா பண்ணிட்டு உங்களுடைய அந்த கும்பலுக்கு, அந்த துரோக கும்பலுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்திட்டு மீண்டும் தேர்தலை சந்தித்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகி பாருங்கள் என்று கேட்கிறவங்கள. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்தான் சொல்றான். அவருடைய தொகுதியில் அவர் ராஜினாமா பண்ணட்டும். ராஜினாமா பண்ணிட்டு அவர் நின்று ஜெயிச்சு வரட்டும். ஜெயிக்க முடியுமா அவரால? கொங்கு பகுதி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்பு அந்த கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான். ஏன் அப்படின்னா அவர் அம்மா அவர்களுடைய வாரிசுங்க. அம்மா அவர்கள் இருக்கும்போதே இந்த தலைமைக்கு எனக்கு பின்பு இவர்தான் என்று அடையாளம் காட்டிவிட்டு சென்றவர். இன்றே அம்மா அவர்கள் தான் இருக்கும் பொழுது எனக்கு பின் இவர்தான் தலைமைக்கு சரியாக இருப்பார் என்று 3 முறை முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்கப்பட்டவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதை மறந்து விட முடியுமா? மறுபுறம் என்ன சொல்றாங்க, ராஜ் சத்திய ஒரு ட்வீட் போடுறாரு, உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு. எப்ப அண்ணன் மருது அழகராஜன் தான் சொல்லிட்டாரு, திமுகவுடைய வப்பாட்டி தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு வரக்கூடிய தேர்தலில் ராஜ் சத்தியம் உண்மையிலே சொல்ற, அவரு மதுரை தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல போட்டிடலாம், தாராளமா போட்டிடலாம்.
அப்படி இருக்கும் பொழுது நீங்க எங்களை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொல்றீங்களா? அதிமுக கட்சிக்கும் சரி, இரட்டை இலை சின்னத்துக்கும் சரி, உரிமை கோரக்கூடிய, உரிமை கொண்டாடக்கூடிய, தலைமையாக இருக்கக்கூடிய ஒரே நபர், ஒற்றை நபர், கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். நீங்க எல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போடாம போன தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல் நீங்க நின்றுட்டீங்களா? அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களால வெற்றி பெற முடிஞ்சதா? கையாளாதனமாக வெற்றி பெற வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. ராஜ்சத்தியம் பேசுறாரு. அந்த ராஜ்சத்தியன் அவர்களுக்கும் அவங்களுடைய அப்பா ராஜன் செல்லப்பா அவர்களுக்கும் விசுவாசத்தை பத்தி பேசுவதற்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? யாருக்கு உண்மையா இருந்திருக்கீங்க? யாருக்கு விசுவாசமா இருந்திருக்கிறீங்க? முதல்ல உங்களை நீங்க கேள்வி கேட்டு அடுத்து இந்த வார்த்தையை இந்த விவாதத்திற்கு நீங்க வாங்க. இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க? அந்த பக்கம் அண்ணன் மெயின் ரோடு ஜெயக்குமார் அண்ணன், நம்ம ஜெயக்குமார் அண்ணன் அவரு சொல்றாரு வாரிசு அரசியல். ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய மகனுக்கு ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு அவர் தான் கையெழுத்து போட்டாரு, அது வாரிசு அரசியல். ஆனா என் மையம் எம்பி கேண்டதுக்கு கையெழுத்து போடுறது வாரிசு அரசியல் ஆகாது அப்படின்றாரு. அவர் என்ன அர்த்தத்துல பேசுறாருன்னு தெரியல, என்ன புரிதல்ல பேசுறாருன்னு சொல்லி தெரியல. தானும் இருக்கிறேன் என்பதை காட்டிக் கொள்வதற்காக ஏதோ ஒரு விதத்துல வைரல் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசிடணும். எல்லா பக்கமும் நம்மளும் இந்த அரசியல்ல இருக்கிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட மூட்டை மூட்டையாக பணத்தை வாங்கி குவித்து விட வேண்டும் என்பதற்காக அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஜெயக்குமார் அண்ணன், நீங்க ராயபுரம் தொகுதியில 40,000 வாக்கு வித்தியாசத்துல, அதாவது அமைச்சராக இருந்து தேர்தலை சந்தித்து 40,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்துருக்கீங்க. அந்த மக்கள் ஏன் உங்களுக்கு அந்த சௌகரியம் கொடுத்தாங்க? உங்களுடைய செயல்பாடு. சிந்துகுமார் என்று கூட உங்களுக்கு ஒரு பட்ட அடைமொழி இருக்குது இல்லையா? அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. உங்களுக்காக இந்த விஷயம் தெரியும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு நீங்க வந்து விட்டீங்களா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கத்தானே போறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணி மகத்தான வெற்றியை பெறும். தமிழகத்துல ஏற்கனவே கழக ஒருங்கிணைப்பாளர் சொல்லிவிட்டார், வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியினுடைய தலைமையில தான் கூட்டணி அமைய போகுது தமிழகத்துல. அதுல கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா தேசிய தலைமையை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொல்லியிருக்கிறாரு. எது எப்படியாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு முகம் வேண்டும். மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு இந்த அணிக்கு அந்த முகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களால்தான் முடியும் என்பதை மேலே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் சரி, இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, கழக ஒருங்கிணைப்பாளரை தான் முன்னிறுத்தணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. வரக்கூடிய 2026 தமிழக முதலமைச்சராக அரியணையில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமர்வார்.